அறுசுவை விருந்து 5 வகையான கறியுடன் அளவில்லா சாப்பாடு. இங்க பாத்துக்கங்க தலைவா, நம்மளுடைய 5 வகையான கறி வந்து இங்கதான் இருக்குது. 200 ரூபாய் டோக்கனுக்காக வரக்கூடிய பாறை மீன் ஒவ்வொரு பீஸ் வந்து வச்சிருவாங்க. தலைக்கறி, குடல் ரத்தம், பிராய்லர், நாட்டுக்கோழி, அவுச்ச முட்டை மேடம். இது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட். சிக்கன் சிந்தாமணி அப்புறம் பள்ளிப்பாளையமும் ஃபேவரட். பேருக்கு தகுந்த மாதிரி அறுசுவை விருந்து தான். தலைக்கறி காம்போலாம் இருக்குதுங்க, சூப்பருங்க, செம்ம தலைவாங்க. பாத்துக்கங்க, இது வந்து எனக்கு பாக்குறதுக்கு பாறை மீன் மாதிரி தான் இருக்கு. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி பிராய்லரும் இருக்கு, நாட்டுக்கோழியும் இருக்கு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் டு திருச்செங்கோடு போற வழியில இருக்கக்கூடிய அறுசுவை விருந்து அப்படிங்கிற ஒரு சூப்பரான கறி விருந்து சாப்பாட்டு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இவங்க கிட்ட என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு 5 வகையான கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! 5 வகையான கறி கொடுக்குறாங்க. உண்மையாவே இங்க பாருங்க, இந்த போர்ட்லயே போட்டிருக்காங்க பாருங்க, அறுசுவை விருந்து 5 வகையான கறியுடன் அளவில்லா சாப்பாடு. பாத்துக்கோங்க, டைமிங் கூட பாத்துக்கோங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்க பாத்துக்கோங்க, 100 ரூபாய்க்கு டைமிங் பாத்துக்கோங்க. மதியம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா கரெக்டா இன்னைக்குதான் நான் வந்து 12 மணிக்கு ஒரு கடைக்கு வரணும்னா 12 மணிக்கு நான் வந்துட்டேன். உண்மையாவே இந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நம்ம மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தாவே போதும், ஃபுல்லா எந்த பக்கம் பார்த்தாலும் தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, வாழைத்தோப்புன்னு தோப்புக்கு நடுவுல தான் இந்த கடையே இருக்கு. எவ்வளவு சூப்பரான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு விசாலமா இருக்குது. நல்லா ஜாலியா வந்து உக்காந்துட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பரா சாப்பிட்டு போலாம். வெறும் 100 ரூபாய்க்கு தான் தராங்க. 5 வகையான கறி. அந்த கறி எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன கறி தராங்க, அது என்ன டேஸ்ட்ல இருக்குன்றதெல்லாம் நான் கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே வாங்க கடைக்குள்ள போலாம். அப்படியே நம்ம உள்ள வந்துட்டோம் தலைவா. இங்க பாத்துக்கோங்க, கூரை செட்டப்ல எவ்வளவு அழகா வந்து சாப்பிடுறதுக்கான இடம் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா கூரைக்கு கீழே டேபிள் சேர் எல்லாம் போட்டு நல்ல காத்தோட்டமா ஃபேனோட வேற லெவல்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இங்க குளு 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 குளுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த இடமே. இது இல்லாம இவங்கள்ட்ட ஏசி ஹால் கூட இருக்கு. இதை பாருங்க, அது அந்த பக்கம் இருக்கு. அதுக்கு வந்து தனி காம்போ இருக்கு. அது என்னென்னன்றது இதை பாருங்க, இந்த போர்ட்ல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அப்படியே வாங்க அந்த போர்ட்ல போய் பார்ப்போம். 3 வகையான காம்போ வந்து போட்டிருக்காங்க. 150 ஒண்ணு, 250 ஒண்ணு, 300 ரூபாய். அதுல என்னென்ன டீடைல் இருக்குன்றத நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏசி ஹால்ல நீங்க உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிடணும்னா இந்த 3 காம்போல நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து 100 ரூபாய் காம்போ 5 வகையான கறி சாப்பாடு தான் நம்ம இப்ப சாப்பிட போறோம். ஓகேவா, வாங்க போய் அது சாப்பாடு எப்படி இருக்குன்றத சாப்பிடலாம். அண்ணே, 100 ரூபாய் காம்போ டோக்கன் ஒண்ணு. ஓகேண்ணே, 100 ரூபாய் காம்போல என்னென்ன வருது சொல்லுங்க. தலைக்கறி, குடல் ரத்தம், பிராய்லர், நாட்டுக்கோழி, அவுச்ச முட்டை மேடம். ஓகே, 200 ரூபாய் காம்போல பிரியாணி லெக் பீஸோட மேடம். ஓகே, தலைக்கறி, நாட்டுக்கோழி, அவுச்ச முட்டை, பொரிச்ச மீன், சிந்தாமணி சிக்கன் மேடம். ஓ, அதுல வந்து இந்த 200 ரூபாய் காம்போல இது வராதா, குடல் வராதா? குடல் வராது மேடம். குடல் வராது. அது வேற காம்போ, இது வேற காம்போ. ஓகே ஓகே, ஏசிக்கு தனியா, ஏசிக்கு தனியா இருக்கு மேடம். 150, 250, 300. ஓகே சூப்பர். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 100 ரூபாய் காம்போ. அது வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் இல்லையா? சர்வீஸ் மேடம். ஓகே, அங்க போய் நம்ம வாங்கிட்டு, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அங்க போய் வாங்கிட்டு அப்படியே நம்மளே சாப்பிட்டுக்கலாம். வாங்க, செல்ஃப் சர்வீஸ். நம்மளே தட்டு எடுத்துட்டு போய் என்னென்ன வேணுமோ வெரைட்டிஸ் இருக்கும், நம்மளே வந்து வாங்கிக்கலாம். வா, வடிச்ச சாதம். இது ஃபுல்லா 2 அண்டாவுமே சாதமா? அப்படியே காட்டுங்கம்மா. இங்க பாருங்க, ஃபுல்லா வடிச்ச சாதம் தான். அதையும் ஓபன் பண்ணி காட்டிருங்க. அடடா, நல்லா வடிச்ச சாதம், சூப்பரா. இங்க பாத்துக்கங்க தலைவா, நம்மளுடைய 5 வகையான கறி வந்து இங்கதான் இருக்குது. வாவ், எவ்வளவு சூப்பரா வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இதுதான் 100 ரூபாய்க்கு கொடுக்குற 5 வகையான கறி வித் அன்லிமிட்டெட் சாப்பாடு காம்போ. இதுதான் பாத்துக்கோங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. என்னென்ன? சிக்கன். இது என்ன சிக்கன்? பிராய்லர் சிக்கன் இது. ஓகே, அதை மிக்ஸ் பண்ணி காட்டுங்க. வாவ், ஆஹா, நல்ல குட்டி குட்டி பீஸா போட்டு செம்மையா வந்து கிரேவி மாதிரி பண்ணிருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. பிராய்லரும் இருக்கு, நாட்டுக்கோழியும் இருக்கு. ஓகே சூப்பர். நாட்டுக்கோழி, பிராய்லர். அடுத்து முட்டை, அவிச்ச முட்டை தொக்கு மாதிரி. ஓகே, இது போட்டி குடல் ரத்தம். குடல் ரத்தம். ஓகே ஓகே, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணது. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இது தலைக்கறி. தலைக்கறியா? அது அங்க பாத்துக்கங்க, தலைக்கறி காம்போலாம் இருக்குதுங்க, சூப்பருங்க. ஓகே, வேற லெவல். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டோக்கனை கொடுத்துட்டு நம்மளும் வந்து ஒரு பிளேட் வாங்கி சாப்பாடு வச்சு இந்த 5 வகையான கறியை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்தலாம். எனக்கு ஒரு பிளேட்டுமா. ஓகே
நல்ல சாதம் ஒயிட் ரைஸ் வந்து வைக்கிறாங்க. டோக்கனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல போதுமா, கொஞ்சம் போதும். ஓகே, வடிச்ச சாதம் நம்ம கையில வச்சுக்க வேண்டியதான் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? பிராய்லர் கோழி. ஓகே, அடுத்து நாட்டுக்கோழி வைக்கிறாங்க. சூப்பர். அடுத்து ஒரு முட்டை, கிரேவியோட அவிச்ச முட்டை. ஓகே, ரத்த பொரியல், அதாவது குடல் ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தலைக்கறி. ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம கையில இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் காம்போ நம்ம வந்து வாங்கிட்டோம். சிக்கன் பிராய்லர் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, குடல் கறி இருக்கு, தலைக்கறி வித் அவிச்ச முட்டையோட அன்லிமிட்டெட் சாப்பாடு 100 ரூபாய் காம்போ வாங்கியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் காம்போ வாங்க போறேன். ஏன்னா அதுலதான் சிக்கன் சிந்தாமணி, அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்களாம். ஸோ அதனால பிரியாணி இருக்கு, லெக் பீஸோட பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி. ஸோ அதனால வாங்க நம்ம வந்து 200 ரூபாய் காம்போ ஒன்று வாங்கிடுவோம். ரெண்டும் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? வாங்க அண்ணா, 200 ரூபாய் காம்போ டோக்கன் ஒன்று தாங்க. அது எங்க தருவாங்க? உள்ள. ஓகே, சூப்பர். நம்ம வந்து 100 ரூபாய் காம்போ தான் வாங்குறோம் அப்படின்னா இங்கதான் உட்காந்து சாப்பிடணும். நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான் அது. அதே 200 ரூபாய் காம்போ வாங்குறோம்னா இங்க உள்ள உட்காந்து சாப்பிடலாம், அவங்களே நமக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால 2 காம்போவும் வாங்கி இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு காட்ட போறேன். ஓகேவா? வாங்க. இப்போ வாங்கின சாப்பாடை நான் வந்து அங்கே டேபிளில் வச்சு இலை வச்சு மூடி வச்சாச்சு. 200 ரூபாய் காம்போக்கு டோக்கன் கொடுத்துட்டேன். கிச்சனை நான் இன்னும் பார்க்கல. இங்கே வந்து மீன்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்காம நம்ம எப்படி சாப்பிட போகிறது? அதனால அப்படியே வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். அடாடாடாடாடா, ஃபிஷ் ஃப்ரை நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்கே கோலாகலமா. சூப்பர் சூப்பர், செம்ம தலைவாங்க. பார்த்துக்கோங்க, இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு பாறை மீன் மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன மீன் என்ன ஃப்ரைன்றதெல்லாம் கேட்போம். வாங்க அண்ணன்ட்ட கேட்டுருவோம். சூப்பர், அவ்வளோதான். ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறாங்க 200 ரூபாய் காம்போக்கான ஃபிஷ் ஃப்ரை இது. ஆனால் இது என்ன மீன்? பாறை மீனுக்கா? பாறை மீன் தான். ஆமாங்க. நீங்களா கரெக்டாக சொன்னா பாறை மீன் தான். இது இங்கே ஆற்றுல வர மீன் தான் இல்லைனா? இல்லைக்கா, டேம் மீன். ஓகே ஓகே, டேம்ல தாங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இந்த 200 ரூபாய் டோக்கனுக்கு வர்றதா? 200 ரூபாய் காம்போக்கா? ஓகே ஓகே ஓகே. அப்படியே காட்டுங்க. சூடா தருவாங்கக்கா. சுட சுட. ஆமாங்க. ஆஹா, எல்லாமே சூடா தாங்க இருக்கும். சூப்பர். இங்க பாத்துக்கங்க எப்படி இருக்கு பாத்துக்கங்க. பிரியாணியே சூடா தான் இருக்கும், எல்லாமே வந்து சுட சுட தான் இருக்கும். ஏங்க இதை பிடிக்க முடியலங்க என்னால. இதுவே வந்து செம்மையா சுடுதுங்க இந்த பாத்திரமே. அப்ப மீன் வந்து எவ்வளவு சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கு பாத்துக்கங்க. ஃபுல்லா வந்துட்டு இந்த 200 ரூபாய் டோக்கனுக்காக வரக்கூடிய பாறை மீன் ஒவ்வொரு பீஸ் வந்து வச்சிருவாங்க. எப்படி ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்ல டீப் ஆயில் ஃப்ரை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சாப்பிடாம இருந்தா எப்படி? அதனாலதான் நான் வந்து வந்திருக்கேன். அண்ணன் பாருங்க அடுத்து வந்து ஃப்ரை போட்டாரு பாருங்க எண்ணெயில. அடடா, மசாலா போட்டு வச்சு ஃப்ரை பண்ணும்போதே இது வேற லெவல்ல ஸ்மெல் வருதே தலைவா, செம்மையா இருக்கே. ஆஹா, அடடா, சூப்பரு. என்னென்ன வருது? சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட. ஓகே சூப்பர். இங்க பாத்துக்கோங்க, லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை, தலைக்கறி, நாட்டுக்கோழி, சிந்தாமணியாக்கா? ஓ, சிக்கன் சிந்தாமணி. ஓகே, தயிர் பச்சடி. ஓகே, ஒரு ஃபிஷ் ஃப்ரை. ஆஹா, சூப்பரா இருக்கு. இங்க பாத்துக்கோங்க, நமக்கு இது மட்டும் இல்லை, இந்த பக்கம் 100 ரூபாய் காம்போ இருக்கு. தலைக்கறி, இது வந்து நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன், அப்புறம் குடல் கறி, இங்கேயும் ஒரு அவிச்ச முட்டை. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா இலை ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சாச்சு. 100 ரூபா காம்போவும் இருக்குது, 200 ரூபா காம்போவும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிடுவோம். அடாடாடாடா ஏங்க, நல்ல பூ மாதிரி இருக்குங்க சாப்பாடு. என்னம்மா குக் ஆகிருக்கு, வாவ், நல்லா ஜூஸியாக இருக்குது. சூப்பரா இருக்கு. நல்ல கிராமத்து ஸ்டைல்ல ஒரு பிரியாணி. நம்ம வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் இல்லை, கிராமத்து ஸ்டைல்ல நம்ம வீட்டில் செஞ்சோம்னா பிரியாணி எப்படி இருக்குமோ, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான் செம்மையா இருக்கு. காரம் கரெக்டா இருக்கு, உப்பு சரியா இருக்கு. அப்படியே வாங்க, இங்க பாருங்க லெக் பீஸ் பாருங்க, செம்மையான ஒரு லெக் பீஸு.
சூப்பரா வெந்திருக்கு, செம வெந்திருக்கு, வேற லெவல். பிரியாணியும் சரி, லெக் பீஸும் சரி, அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் ரைஸு. இப்போ நம்ம இந்த ஒயிட் ரைஸில் இங்கே பாருங்க, நமக்கு வந்து மீன் குழம்பு கொடுத்துருக்குறாங்க, சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க, ரசம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒயிட் ரைஸில் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, சிக்கன் குழம்ப அப்படி ஊற்றிட்டு இங்கே பாருங்க, பட்டும் படாம தான் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா, நாட்டுக்கோழி குழம்பு தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. சிக்கன் நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு தண்ணி குழம்பு, நல்ல சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிக்கு, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. கிராமத்து ஸ்டைலு தான் இதுவும் இருக்கு. நல்ல தண்ணியா இருக்கு. முக்கியமா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. மிளகாத்தூள், காரம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இதை பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஓகே, இப்போ அந்த குழம்புல, சிக்கன் குழம்புல இந்த பாருங்க, சிக்கன் நாட்டுக்கோழி வந்து வச்சு சாப்பிட போறோம். ஓகேவா? நல்ல எலும்போட தான் இருக்கு பீஸு. எல்லா பீஸுமே வந்து எலும்போட தான் இருக்கும், நமக்கே தெரியும். சிக்கன் நாட்டுக்கோழி வந்துட்டு எலும்போட தான் இருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். ஓகேவா? ஆஹா, அவனு ஊர் திருவிழாலாம் ஒரே நாள்ல ஊர் ஃபுல்லா அந்த கெடா வெட்டி நாட்டுக்கோழி எல்லாம் அடிச்சு போடுவாங்கல்ல, கெடா விருந்து போடுவாங்கல்ல, அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல. அந்த லெவல்ல வேற லெவல்ல டேஸ்ட்ல இருக்கு. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குடல் கறி பார்த்துங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு குடல் கறி. இதையும் நம்ம அப்படியே வாங்க லைட்டாக சாதத்தோடு அப்படி ஒரு பிசைஞ்சு, அதில் வந்து மேலே வந்து இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டிருக்காங்க. குடல் கறி ஆஹா, சூப்பரா வெந்திருக்குங்க குடல். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய பீஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க பாருங்க, அப்படி பிச்சோம்னா அப்படி ரெண்டா அப்படி பிச்சுட்டு வந்துருச்சு பாருங்க. குடல் செம்மையா வந்து குக் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த குடல் கறி வேற லெவல்ல வந்து குக் ஆயிருக்கு. அடுத்துங்க வாங்க, இப்போ இதுல வந்துட்டு மீன் குழம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, மீன் குழம்பு இந்த மீன் குழம்ப கொஞ்சம் போட்டு ஒரு பிசைஞ்சு, ஆஹா, மீன் குழம்பு தான்டா நல்லா திக்கா இருக்குது. கொல 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 கொலான்னு இருக்குது மீன் குழம்பு. அதை இப்படி எடுத்து அப்படி உங்க பார்வைக்கு ஒரு காட்டு காட்டிட்டு, ஆஹா, சூப்பரா இருக்கு. இந்த மீன் குழம்புக்கு இப்ப நம்ம என்ன தொட்டுக்கிறோம்னா, பாருங்க, இங்க எதுக்கு நம்ம இந்த மீன் வாங்கி வச்சிருக்கோம், இந்த மீனை எப்படி சூப்பரா ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்ல டீப் ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க, செம்மையா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. முள்ளு இருக்கு, அப்படி பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா. நல்ல ஃப்ரெஷ்ஷான டேம்ல பிடிச்ச அந்த பாறை மீன் பார்த்துக்கோங்க. ஆஹா, செம்மையா இருக்கு, வேற லெவல். இதை எடுத்து இப்படி இந்த பக்கம் ஓரமா வச்சிருவோம். அடுத்து வாங்க, மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். மீன் குழம்புலையும் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ திக்கா இருக்கு. மீன் குழம்புலையும் தேங்காய் ஊற்றிருக்கிறாங்க. மெயினான விஷயம், மசாலா வந்து வதக்கி அரைச்சி போட்டிருக்காங்க. ஆஹா, லைட்டான புளிப்பு தான் இருக்கு.
மீனுடைய ஃப்ளேவர் இருக்கு, அந்த கவிச்ச ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு. மீன் கவிச்ச ஃப்ளேவர் வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு. ஓகே, நான் இதை அப்படி இந்த பக்கம் வச்சிடுறேன். இங்க பாருங்க, சிக்கன் சிந்தாமணி இருக்கு. வாங்க, இது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரெட். சிக்கன் சிந்தாமணி, அப்புறம் பள்ளிப்பாளையமும் ஃபேவரெட். இங்க வந்துட்டு சிக்கன் சிந்தாமணி தான் கொடுக்குறாங்க. இங்க பாத்துக்கோங்க, பிராய்லர் சிக்கன்ல தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சாஃப்டா வந்து குக் ஆயிருக்கு பாருங்க. சிக்கனு செம்மையா குக் ஆயிருக்கு. இந்த சிக்கன் சிந்தாமணியை அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ. ஆஹா, அருமையா இருக்கு. காஞ்ச மிளகாய் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க, அவ்வளவுதாங்க. உப்பு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குதுங்க. சூப்பரா இருக்குங்க சிக்கன் சிந்தாமணி. இந்த சிக்கன் சிந்தாமணியை அப்படி லைட்டா எடுத்து இந்த ஒயிட் ரைஸ்ல இதை அப்படி ஒரு பிசைஞ்சு சிக்கன் சிந்தாமணி சாதம். சூப்பராக அல்டிமேட்டான டேஸ்ட். அப்படியே வாங்க தலைக்கறிக்கு போவோம். ஆக்சுவலா 200 ரூபா காம்போலையும் தலைக்கறி இருக்கு, 100 ரூபா காம்போலையும் தலைக்கறி இருக்கு. நம்ம இதை எடுத்து அப்படி இதுலயே வைப்போம். எவ்வளவு தலைக்கறி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு தலைக்கறி. இங்க பாத்துங்க, நல்லா வெந்திருக்கு போல தலைக்கறி, வேற லெவல்ல வெந்திருக்கு. அப்படியே இப்ப சாப்பிட்டு பாத்துருவோம். ஓகேவா? இங்க பாத்துக்கங்க தலைக்கறி. ஆஹா, எனக்கு ஒண்ணு தாங்க தோணுது. இங்க வந்து நல்ல கிராமத்துல இருக்கிறவங்க இங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல சாப்பிடுற மாதிரி அந்த அம்மா கை பாட்டி கை பக்குவத்துல செஞ்சா அந்த நாட்டுக்கோழியும் அந்த மட்டனும் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. வேற லெவல்ல இருக்கு. இங்க வாங்க, இந்த தலைக்கறி அப்படி கிரேவியோட எடுத்து இந்த ஒயிட் ரைஸ்ல அப்படி பிசைஞ்சு. ஆட்டு தலைக்கறி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லணும்னா ஆட்டுடைய பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்டு தலைக்கறியில வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க. பாருங்க, அந்த தலைக்கறியோட அந்த சாதம் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நான் டேஸ்ட்டுங்க, டேஸ்ட் எல்லாம் விட்டு தருங்க. அதெல்லாம் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல. மெயினான விஷயமே, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கூட ஃபேமிலியோட வந்தா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு காம்போ வாங்கி 5 வகையான கறியோட அன்லிமிட்டடான ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னா நான் மனசார சொல்லுவேன், கண்டிப்பா நம்ம அறுசுவை விருந்து வாங்க. அப்படிதான் இருக்கு, பேருக்கு தகுந்த மாதிரி அறுசுவை விருந்து தான். வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம கடையை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு? என்ன டைமிங், கடை எங்க இருக்கு சொல்லிடுங்க. கடையோட பேர் வந்து அறுசுவை விருந்துங்கக்கா. ஓகே. 12 to 3 கடை ஸ்டார்ட். ஓகே. கோயம்புத்தூர் ஹைவேல லியோ தாபா பேக் சைட்ல இருக்கு கடை. ஒரு 300 மீட்டர் உள்ள வரணும், தென்னந்தோப்புக்கு நடுவுல. நம்ம கடையில ஸ்பெஷலான காம்போனா என்ன? அதிகமா ஓடுற காம்போ என்ன? 100 தான் மேடம். 100 தான் அதிகமா ஓடுது. 100 தான் மேடம். ஓகே ஓகே, சூப்பர். ஏன்னா ரெகுலரா 100 வாங்கி சாப்பிடும் போதே எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு இருக்கு இல்ல? 5 வகையான கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு போதுமான அளவுக்கு இருக்கு. ஓகே, சூப்பர்ண்ணா. செமையா இருந்துச்சு, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாவே 100 rupees காம்போ, 200 rupees காம்போ ஒரு ஆள் வந்து சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நிறையவே இருந்தது கறி. நல்ல திருப்தியா சாப்பிட்டேன். ஒரு ஆள் வந்து சூப்பரா சாப்பிட்டு போலாம். ஃபேமிலிஸ் கண்டிப்பா வாங்க, வேற லெவல்ல இருக்கு. நான் வந்து லொகேஷன் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.